இந்த லட்சுமணன் பிராணனுடைய இந்த இருவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 50,000 யோசனை தூரத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு வந்து அவர்களை முகல் செய்தால்தான் அவர்கள் உயிர் பெற்று வருவார்கள் என்று சொல்கின்றார். அன்பன் செய்யவே இறங்குகின்றார், மலையை தேடி போகின்றார். ஆனால் எந்த மூலிகையை எடுப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. எனவே மலையை பெருத்துக் கொண்டு வருகின்றார். மலையை பெருத்துக் கொண்டு வருகின்ற பொழுது இலங்கை பகுதிக்கு வந்தாகிவிட்டது. ஆனால் அரக்கர்களுடைய காரணமாக அந்த மலை கீழே இறக்க முடியவில்லை. ஆனாலும் கூட அந்த மூலிகையினுடைய வாசம் இந்த இருவருடைய முகத்தில் ஏற்பட்டு அவர்கள் உயிர் பெற்று விடுகிறார்கள் என்று ராமாயணத்துடைய யுத்தகாலத்திலே ஒரு காட்சி. அங்கு ராமனையும் லட்சுமணனையும் உயிர்ப்பிக்க செய்வதற்காக நாம் நம்புசல திறமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக கொரோனா காலத்திலே பல தனியார் மருத்துவர்கள் தங்களுடைய பணிகளை எல்லாம் நிறுத்திவிட்ட அந்த சூழலில் அவர்களுக்கு பல்வேறு விதமான உலகை நெருக்கடிக்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் நம்மை பெருமதிப்புக்குரிய டாக்டர் சஞ்சீவி அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அந்த நாம் அழைத்த நேரங்களில் எல்லாம் வந்து நமக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து நம்முடைய உயிர் காக்கின்ற மிக அரிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். முதலாவது பகமா யுத்தத்திலே நைட்டிங்கேல் அம்மையார், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள் முதலாவது பகமாக யுத்தத்தில் காயம் பெற்ற வீரர்களுடைய முகாம்களுக்கெல்லாம் சென்று ஒரு அருக்கன் விளக்கை கையிலே ஏந்திக் கொண்டு காயம் பெற்ற வீரர்கள் தங்கக்கூடிய முகாம்களுக்கெல்லாம் சென்று அவருடைய காயங்களை கழுவி மருந்துக்கு அவர்கள் எல்லாம் பிறப்பிருக்கிறார் என்ற வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம். அத்தகைய ஒரு நைட்டிங்கேல் அம்மையாரை போல கடைகளில் ஒரு நைட்டிங்கேலாக நம்முடைய பெருமதிப்புக்குரிய டாக்டர் சஞ்சீவ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துவதற்கு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னபடி வாழ்த்துகிறோம் என்று சொல்வதை விட இதை ஒரு நன்றியளிப்பு நிகழ்ச்சியாகவே நான் கருதுகின்றேன். அவர்களுடைய சேவை பெற வேண்டும். எல்லா வந்த இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலத்தையும் பெற வேண்டும். தொடர்ந்து நமக்கு மக்களுக்கு ஆற்றுகின்ற பணியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லா வந்த இறைவனை வாழ்த்து வாழ்த்துவதை நிறைவு செய்கிறேன். நாடகத்துடைய தந்தையாக நம்முடைய நாட்டவரை வைத்து அனல் பார்த்து இயக்கம் முக்கியம். அவர்கள் தோழர்கள் என்ற இயக்கம் முக்கியம். அவருடைய அந்த காலத்திலே அதிகமான கண்ணீர் பஞ்சத்தை இந்த ஊர் சந்தித்தது. மறக்க முடியாத கண்ணீர் பஞ்சம். இந்த மக்களுக்காக இந்த நேரத்திலும் எங்களுடைய முஸ்லிம்களுடைய மறக்க முடியாத தலைவராக இந்த வைத்தியம் அப்துல்லா சாஹிப்போடு இணைந்து பெரும் பங்காற்றிய டாக்டர் இதையெல்லாம் நம்மால் மறக்க முடியாது. அடுத்ததாக என்னுடைய மாநில அமைப்பு செயலாளர் அவருடைய மருத்துவ உடல்நிலை அனைத்தையும் அறிந்தவர் அவருடைய சொந்த மருத்துவர். இன்றைக்கும் அவருடைய சொந்த மருத்துவர் திறந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட டாக்டர் அவர்களை என்னுடைய மாநில அமைப்பு செயலாளர் நாவலர் நெல்லை அப்துல் மஜீத் சாஹிப் அவர்கள் வாழ்த்து பேசுவார்கள். நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு அறிஞர்கள் அணியின் சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், பாராட்டு அல்ல, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நான் டாக்டர் குட்டூஸ் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்ன கருத்தை நான் அப்படியே இங்க பதிவு செய்வேன். இந்த பதிவு சார் டாக்டர் சஞ்சீவ் ஒரு 10 நாள கிளினிக் வரலையாங்க. அவர் உடம்புக்கு என்னன்னு கேள்வி. நான் நேற்று தான் அவருடைய மகன் பிரின்ஸ் யோகானந்த் அவரிடத்துல ஐயா அப்பா எங்கன்னு கேட்க, மாமா ஒன்றும் இல்லை, கடுமையான உழைப்பு உறவு பெற ஒரு வாரத்துக்கு ஓய்வு எடுங்கன்னு நாங்க தான் சொல்லியிருக்கோம். அதனால ஓய்வு எடுத்துருக்காங்க. நேரம் ஒன்றும் உடம்புக்கு பிரச்சனை இல்லைன்னு அவர் சொன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவர் ஒருவர் தான் இந்த காலத்துல, இந்த கொரோனா காலத்துல போகின்ற நோயாளிகளை கொண்டு பார்த்து அவர்களுக்கு என்ன செய்கிறது என்று விரைவாக நலமளிக்கக்கூடிய மருத்துவம் செய்யக்கூடிய ஒரே டாக்டர் அவர்தான். அவர் நீண்ட காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் ராதா அவர்கள், நரம்பியல் ஸ்பெஷலிஸ்டாக ராதா அவர்கள் இடத்துல கடந்த வாரம் என் மனைவி அழைத்து சொன்னார்கள், உங்களோடு டாக்டர் சஞ்சீவியை போல இந்த நாட்டில் பல மருத்துவர்கள் இருப்பார்கள், ஆனால் இந்த நோய் நம்மளை அள்ளியே இருக்காது.
இதெல்லாம் மற்ற மருத்துவர்கள் அவர்களை பற்றி சொன்னது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நம்முடைய தொகுதியிலே அபூபக்கர் சாஹிப் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று அறிவித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கடுமையான காட்சி. அப்பொழுது நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். அபூபக்கர் சாஹிப் அவர்கள் வந்து பார்த்துட்டு வேற மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம் சொல்லி டாக்டர் போய் கேட்டேன். டாக்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 40 ஆண்டு காலம் என்னுடைய நண்பர் எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும், வேலை நீக்கிப்பார். அதாவது அவருடைய பிரின்ஸ் மருத்துவமனை திறப்புலா நடக்கிற போது வைகோ அவர்கள் அமர்ந்திருந்தார். அதான் திறந்து டாக்டர், வாசப்புள்ள மலர்களை தேடி வண்டுகள் நிச்சயமாக வந்தே தீரும். நீங்கள் ஒரு வாசமுள்ள மலர், உங்களை பார்க்க அதிகமான வண்டுகள் வரும். தயவு செய்து நீங்கள் வேறு பணியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்பொழுது வைகோ அவர்கள் சொன்னார், இல்லை மாமா, வங்கத்தை ஆண்ட முதலமைச்சர் பி.சி. ராய் டாக்டராக இருந்தார். சாப்பிட்டு என்ன மாமா, பி.சி. ராய் டாக்டர் சஞ்சீவ் ஒட்டுறாங்க மாமா, ஏன்னா அது விரும்பிட்டு நம்ம டாக்டர் சஞ்சீவ் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, the best diagnosis டாக்டர் கடைநல்லூர்ல யாரு அப்படின்னா நம்ம ஏரியாவில் டாக்டர் சஞ்சீவ். இதை பல மருத்துவர்கள் சொல்லி நாங்க அதாவது கேட்டோம். அதாவது இன்னும் சொல்ல போனா, ஒரு நோயை பார்த்து கொண்டிருக்கிற போது இதை என்ன டாக்டரிடத்தில் கொண்டு காட்டுங்கள் என்று அடுத்த டாக்டரிடத்தில் அனுப்பி வைக்கக்கூடிய பெருமை மனது அவரிடத்தில் இருக்கு. எல்லாரும் சாதாரண செய்யணும், எல்லாரும் சாதாரண அப்படி செய்யறது. சஞ்சீவ் டாக்டருக்கு அந்த மனநிலை உண்டு. இதை நீங்க உடனே இந்த டாக்டர் போய் காட்டுங்க, இன்னும் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போங்க அப்படின்னு அதுக்கு டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வரும். டாக்டரை பொறுத்தளவுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பாராட்டி பேச பிடிக்காது. சில விஷயங்கள் நான் சொல்லும் போது யாருமே சந்திக்கும் போது எதை பத்தி அது நம்முடைய நகரத்துல சார் உங்களுக்கு பாராட்டு இல்லை, நாங்க நன்றி சொல்றோம். அதான் நான் சொல்றது எல்லாரும் நீங்க கீழே இருந்தாலும் சொல்லுங்க, நான் சொல்றது பாராட்டுறதுங்கிறதும் நீங்க வேற இடத்துல இருந்து வந்தாதான் பாராட்டணும். நீங்க எங்களோட இருக்கிறதுனால இந்த சிரமமான காலகட்டத்தில், அதாவது தொட்டாட்சி பிராணிகள் சொன்னதை போல தொடுவதற்கு கூட பயப்படக்கூடிய இந்த காலத்துல எங்களை எல்லாம் பார்த்து இந்த நகரத்துல இல்லை சார், எத்தனை மணிக்கு இரவுல கூட்டாங்க, இரவுல எத்தனை மணிக்கு கூட்டாலும் ஓடி வந்து அதை பார்த்து ஒரு சத்தம் இரவுல கேட்டுருந்தா, பைக் சத்தம் கேட்டுருந்தா டாக்டர் வர எங்கே போறாங்க. அப்படி ஒரு நிலையில நம்முடைய மருத்துவருக்கு டாக்டர் சஞ்சீவ் நகர்மன்ற தலைவராக இருந்தார். தம்பி கவிப்பு, ஆமா அவங்க கேட்ட எவ்வளவு ஓட்டு எதிர்பார்ப்பு 5000 ஓட்டு. நீங்க 10,000 ஓட்டுல ஜெயிக்கலன்னு சொன்னா இந்த கொடிய கீழே இருக்கு 12,000 ஓட்டு ஜெயிக்க. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. அவர் முதல்ல இன்னும் சொல்ல போனா அந்த பட்டாதார அணிகள் இன்னைக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வெற்றி பெற்று சேர்மனாக பொறுப்பேற்க போகிற போது முதலாக ஒரு கொடியேற்றி வச்சு போனது பச்சிலம்பரை கொடியேற்றி வச்சிருந்தாங்க. அவர்தான் ஏற்பார் ஐயாவுடைய முறையில் அந்த கொடி நின்று ஐயாவுடைய முறையில அது சாதனைகளுக்கு ஏற்பட்டது. அத நம்மோடு அவர் இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாய மக்களோடு தன்னை அவர் வேறுபடுத்தி பார்த்துக் கொண்டதே இல்லை. எந்த குடும்பத்தில் திருமணம் என்று அழைத்தாலும் அந்த திருமணங்களை கலந்து கொள்வது, அந்த குடும்பத்தினுடைய லாப நஷ்டங்களை எதுவாக சொன்னால் அதை பற்றி கேட்பது ஒரு மருத்துவரை போல அல்ல, நம்மளே ஒருவராக நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற காரணத்தினால இந்த கொடிய நோய் தொற்று ஏற்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட போது எங்களை எல்லாம் அரவணைத்த டாக்டர் அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது நன்றி சொல்வதற்காக உங்களை இறைவன் பல்லாண்டுகள் வாழ வைக்கும்.
பதிவை நாம் இவருக்கு என்ன செய்துவிட முடியும்? டாக்டருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. குண்டை போடணும், இதனை அதை அவர் ஒன்று தீர்க்கணும். இல்ல ஒரு காப்பி ஒரு ஸ்லேட் ஒன்று கொடுக்கணும், இதை வச்சு என்ன செய்யக்கூடாது? ஆனா குலசேகர ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசனம் உண்டு. அந்த குலசேகர ஆழ்வார் பாசனத்தை எங்க அபியானம் தெரிஞ்சிருக்கு. இதை தவிர டாக்டருக்கு வேற ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது. அதை பாடல நான் எடுத்துக்குவேன். மாறாத காதல் நோயாளர் போல் காயத்தால் நீடா துயர்தறியும், மாறாத காதல் நோயாளர் போல் காயத்தால் நீடா துயர்தறியும், வித்துவர் கொண்டு அம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியனை என்னும் போற்றுதலுக்குரிய வரிகளை டாக்டர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்று அன்றைக்கு சொன்னதை நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். பாசனத்தில் குலசேகர ஆழ்வார் அவர்கள் பாடலை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு செய்துவிட முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நீங்கள் 35,600 பிழை காண வேண்டும் என்று நான் 35,600 பிழைகள் நீங்கள் காண வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இறைவனுக்கு உங்கள் குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி கடன் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை என்ன நன்றி என்று சொன்னால் அவருக்காக பிரார்த்தனை செய்யும். அதை தவிர வேறொரு நன்றி நம்மிடத்தில் நன்றி என்று சொல்வது சாதாரண விஷயம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்றி என்று சொல்வதற்கு அவருக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய நலனுக்காக நாம் நம்முடைய இறைவனத்தில் பிரார்த்திப்பது வேறு வழி. ஆகவே கருணையாளர் இறைவன் அவர்களுக்கு நல்ல சரீர சுகமும் ஆரோக்கியமும் தந்து அவருடைய வாரிசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் பிரின்ஸ் அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் சிறப்பான வாழ்க்கையை தர வேண்டும். அவருடைய பிள்ளைகள் பல் மருத்துவராக இருக்கிறார்கள், இன்னொரு பொது மருத்துவராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மருத்துவ சேவையில் ஈடுபடும். அவர்களுக்கு நம்முடைய நன்மையை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்காக பணியாற்றுகின்ற உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சமர்ப்பித்து அவர்களுக்கு நான் என் சார்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சாவி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தீராத பற்றுகளோடு நம்முடைய ஊர் பெருமைப்படத்தக்க அளவில் ஒரு மனித நேயத்தோடு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என் சார்பாக டாக்டர் சஞ்சீவி அவர்களை பொறுத்தவரை நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பாகவே அவர் நகர்மன்ற தலைவராக இருக்கும் பொழுது நம்முடைய நகரைச் சேர்ந்த முஸ்லீம் லீக்கினுடைய சகோதரர்கள் சொல்ல நான் ஒரு சில செய்திகளை அறிந்திருக்கின்றேன். ஆனால் அதன் பிறகு மஜீவ் அவர்கள் சொன்னது போல வேட்பாளராக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அண்ணன் அவருடைய உடல்நலம் குன்றியின் காரணமாக அவருடைய மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். போய் இப்படி நம்மளுக்கு பிரச்சார நேரத்தில் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி பார்க்க போகும்போது அவங்க ரொம்ப கேஷுவலா மஜீதன் எல்லாம் ஒன்றும் சரியாயிரும் இப்பவும் சொல்ற மாதிரி சொல்றாங்க நினைக்கிறேன். டாக்டர் போய் பர்சனலா பேசுனேன், ரொம்ப கவலையா நல்லபடியா பாத்துக்கிட்டு டாக்டர் மேல ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா இங்கே கூட்டு போலாமா அதுன்னு சொல்லும்போது பிரச்சார நேரம் உங்களுக்கு எவ்வளவு எத்தனை எப்போ தெரியுமா எனக்கு தெரியாது, இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல நண்பர். அதனால நான் இவரை பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு பிரச்சாரத்துக்கு போங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகட்டு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு ஈடுபாடோட அன்னைக்கு சொன்னாங்க. அதன் பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த பிறகு தெற்கு காட்சி பிரச்சனை,
மருத்துவமனையினுடைய முன்னேற்றம், மருத்துவ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க என்ன அவர்கிட்டயோ இல்லைன்னா மகன்கிட்டயோ நான் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்லும் போது நல்ல யோசனை, அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய நல்ல யோசனைகளை சொல்வார்கள். அதைதான் நான் அவ்வப்போது சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அமைச்சர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவரிடத்திலே நான் சொல்லி அவ்வப்போது பல்வேறு நிலைகளிலே நான் பணிகளை ஆற்றியிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். டெங்கு காய்ச்சல் இன்னைக்கு இல்லாத ஒரு ஐட்டம் தானே. அதுக்கு அவங்க சொன்ன பல்வேறு காரணங்கள், ஒரே நேரத்தில் 20 டீமை நம்ம கொண்டு வந்து இங்க இறக்கி ஓரளவு கட்டுப்படுத்தி எல்லாம் செய்து டெங்கு ஃப்ரீ கான்ஸ்டியூன்சிங்கிறது நம்ம கான்ஸ்டியூன்சியே இன்னைக்கு ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி மருத்துவமனையை நம்ம நல்லா தர உயர்த்துறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் போராடுறோம், இட வசதி இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஜனத்தொகை இருந்தும் கூட செய்ய முடியாததற்கான இடத்தொகையில் அங்க போய் பாருங்க கன்ஜஸ்டடா இருக்கு. அதுவே எவ்வளவு கிட்னி டயாலிசிஸ் சென்டர் 4 மிஷினுக்கு வச்சாச்சு. அதுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, தண்ணி மோட்டர் போட்டு கொடுத்தாச்சு, ஸ்லப் வேணும்னு சொன்னாங்க, அதை கொடுத்தாச்சு, டாய்லெட் இப்படி அதுலயே செய்யும் போது நம்மளுடைய மருத்துவமனையை அதுதான் செய்ய முடியுங்கிற அளவுல தான் இருக்குது. எனவே என்னை பொறுத்தவரை நம்ம ஊரினுடைய சுகாதார சம்பந்தமாக எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நல்ல நிலையில இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சஞ்சீவி மருந்து மாதிரி அவங்க வந்துட்டு நம்ம ஊருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை அவர்களுக்கெல்லாம் தெரியும், கல்வியும் மருத்துவம் தான் தர்மமாக இருந்தது, இறைவனுக்காக செய்ய வேண்டிய தர்மம். நீங்க ரெண்டுமே நீங்க நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டா போயிடுச்சு. ஏன்னா முன்னாடி நம்ம முதலாளிக்கு கொடுத்த இடமாக இந்த மாதிரி இடங்கள்லாம் விநாயகர் இஸ்லாம் பள்ளியாக எல்லாமே தர்மத்தினுடைய அடிப்படையில அவங்களுடைய சொந்த இடங்களை கொடுத்திருப்பாங்க, தர்மம் செய்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் இல்லை. மருத்துவமனைக்கு போனாலே என்ன காசு கொடுக்கலாங்கிற அளவில் தவறான வழிகாட்டுதல்கள். நெல்லை மஜீத் அவர்கள் சொன்னது போல என்ன நோய், அதாவது நோயை தெரியாம எப்படி பரிசோதனை பண்றது, ஏதாவது என்னன்னு தெரிஞ்சாதானே பரிசோதனை கொடுக்க முடியும். அந்த வகையில உங்க கைதேர்ந்தவங்களுக்கு நான் பல பேரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். டயக்னோஸ் பண்றதுலாம் ரொம்ப முக்கியம். வியாதியை பற்றி தெரியாம தப்பான மருந்துகளை கொடுத்தா குணமாகாது, செலவும் எல்லாமே ஏற்படும். அந்த வகையில் அவர்கள் செய்யக்கூடிய மருத்துவத்தை அவர்களே செய்யறாங்க. இல்ல மற்றவர்கள் மூலமாக மற்ற மருத்துவர்கள் மூலமாக மருத்துவ சிகிச்சை செய்யணும்னு சொன்னா அவங்கள ரெஃபர் பண்றாங்க. அதுவே பெருந்தன்மை. சில டாக்டர் இருக்கிட்ட அந்த மாதிரி ரெஃபர் பண்றதே இல்லை. அங்ககிட்டயே வச்சு எவ்வளவு நாளா இந்த கொரோனா பட்ட பாருன்னா அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறப்போ நெகட்டிவ் இருந்திருக்கிறோம், அங்க போய் சொன்ன இங்கேயும் டெஸ்ட் எடுக்கணும், பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் வந்தா என்ன, 7 நாள் உள்ள இருக்கணும். அதுக்கு முதல்ல 2 லட்சம் ரூபாய் கேட்டு இந்த மாதிரி பட்ட பாடுகள்லாம் நம்ம ஆட்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிலையில ஒரு அற்புதமான மனிதநேயத்தோட பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல மருத்துவரை இந்த நகரம் பெற்றிருப்பதற்கு இல்லாமல் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இங்கே சொன்னாங்க பாராட்டு விழா இல்லாட்டி செய்தி விழா என்னன்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய மார்க்கத்தினுடைய நம்பிக்கை என்ன, மனிதனுக்கு நன்றி சொல்லாதவன் இறைவனுக்கு நன்றி சொன்னவனாக மாட்டான். அல்லாஹ்வுக்கு நீங்க தொழுவது நன்றி சொல்ல முன்னாடி நம்மளுக்கு யாரு உதவி இருக்கிறாங்களோ, நம்மளுக்கு என்னென்ன வகையில நன்மை செய்திருக்காங்களோ அவனுக்கு நன்றி சொல்லும். அந்த அடிப்படையில் ஒரு மார்க்க கடமையை நிறைவேற்றக்கூடிய நிகழ்ச்சி. இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமலும் இபாதத்து தானே. அமல் எப்படி இபாதத்தாகும் சொல்லுங்க. கல்வி, இந்த கல்வி இருக்காது, அறிவு இருக்கா இல்லையா, அறிவு செயல்பாடுங்கிறது அது இறைவனுடைய பொருத்தத்தோடு செய்யும் போது அது இபாதத்தாயிரும். ஒரு விஷயம் செய்யறேன்னு இல்லை, இதை நான் இறைவனுக்காக வேண்டி செய்யறேன்னு நம்ம நியத்து வைக்கும் போது அது இபாதத். குழந்தை பார்த்துக்கலாம், கல்யாணம் முடிச்சுக்கலாம், அது இபாதத்து தான், சுகத்துக்காக செய்யலையே. ஏன்னா அது இறைவனுடைய கடமை. திருமணம் செய்யணும், குழந்தை பார்த்துக்கிறது இறைவனுடைய அந்த வழிகாட்டுதலோட செய்யக்கூடாது. அது மாதிரிதான் இப்ப நம்ம சாருக்கு நம்ம பாராட்டு பெரிய லெவலில் செய்யணும்னு சொல்லி 1 மாசமா செஞ்சுட்டாங்க. கொரோனாவுடைய ஊரடங்குனால செய்ய முடியுமா, பெருசா செய்ய முடியுமாங்கிற அந்த மாணவர்கள் மற்றதாக நீங்க சேர்ந்த நண்பர்கள் 1 மாதமாக செஞ்சுதான் கடைசியா இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க வேணாம் அப்படின்னு என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் புறப்பட்டாங்கன்னா செய்ய முடியாம போயிடும். எல்லாம் வெளிநாட்டுக்கு புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறதுனால இந்த அடிப்படையில் ஒரு சிறிதாக செயலாகப்பட நிறைவாக ஊழியருடைய முக்கியமான
பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் இங்கே திரளாக வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி என்பது இறைவனிடத்திலே அவருடைய நல்ல சுகத்திற்காக வேண்டி, உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி, ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். அவருடைய மகனாரும் அற்புதமான சகோதரர் டாக்டர் பிரின்ஸ், அவரும் அவரையும் பல நேரங்களில் நம்மளை தொடர்பு கொண்டு பல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பல பொது விஷயத்திலேயே அவர் ஈடுபட்டிருக்காரு. மருத்துவத்துறை இல்லாத சில முக்கியமான விஷயங்கள் கூட நம்ம அலுவலகத்துக்கு அடிக்கடி வந்து ஆலோசனைகளை சொல்லக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில பாப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை அவருக்காக நம்ம துவா செய்வோம், அந்த குடும்பத்துக்காக துவா செய்வோம். நீங்கள் நீண்ட ஆயுளோடு மேலும் மேலும் பல்லாண்டு கடைநிலை மக்களுடைய சுகாதார பணிகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்ற ரீதியிலே நாம் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி நடத்துவோம். அதிகமாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இவர்களை போன்ற முன்னுதாரணமான மனிதர்களை பாராட்டுவது, மேலும் மேலும் 100-200 டாக்டர் சஞ்சீவிகள் உருவாகி நம்மளுடைய நன்மைக்காக வேண்டி பணியாற்றுவதற்கு இதெல்லாம் ஒரு முன்னெடுத்துக்காட்டாக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். அவங்களுக்கு நம்ம இப்போது சாபம் போட்டு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சீட்டு கொடுக்குறதுல ஒன்றும் ஆகப்படுறது. உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். இவர்களை போன்ற பல்வேறு மருத்துவர்கள் உருவாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் நாம் வெளியிலே சொல்வதன் மூலமாக இளைய சமுதாயத்தினர்கள் அவர்களை போன்று உருவாகுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையையும் அவர்களும் பெற்று பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய டாக்டர் சஞ்சீவி அவர்களுக்காக வேண்டி நாம் வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கு நகைச்சுவை இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை நிலையத்தின் சார்பாகவும் கடைகளில் தொகுதி மக்களின் சார்பாகவும் இதயபூர்வமான பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நானும் தெரிவித்தவனாக நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய பட்டதாரிகளுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம். இருந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றி. விழா தலைவர் அவர்களே, சிறப்பு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, என்னுடைய அருமை சகோதரர் அப்துல் மஜீத் அவர்களே, குழம்பு இருக்கின்ற அன்பு உறவுகளே, நான் என்றைக்கும் உங்களை விட்டு சரியாக பிரித்து பார்த்ததை கிடையாது. உங்களில் ஒருவன் நான். ஆகவே இந்த விழாவை இன்னும் மிக்க நன்றி. இறைவனுடைய ஆதரவால் உங்களுடைய வாழ்த்துக்களோடு சேர்த்து என்னுடைய பணிகள் உங்களுக்கு நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன். இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். சார்பாக